நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணது, 80,000 ஷினோபி கூட ஃபைட் பண்ணது, 9 டெய்லி பீஸ்ட்டை தனியால நின்று பிடிச்சது நம்ம மதரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 80,000 ஷினோபியுமே ஒருத்தனுக்கு எதிராக தான் நின்று ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது நம்ம மதராக்கு எதிராக நின்று ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மதரா பேரில் இருக்கிற ஒபிட்டோக்கு அகைன்ஸ்டாக தான் 80,000 ஷினோபியுமே ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம மதரா மட்டும் தனியால் நின்று இருக்க மாட்டாரு. 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ஏகப்பட்டவே ரீனிமேஷன் ஆகி வந்து வாரார்க்கவே மேல விட்டுருப்பாங்க. அதுலயும் நம்ம ஒபிட்டோவெல்லாம் சொல்லவே வேணாம். ரினேகனை ஆக்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம 7 ஜுஞ்சுரிக்கிஸா அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி வாரார்க்குல இருந்த எல்லாத்தோட சக்கராவையுமே ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மதராவே ரீனிமேஷன் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னா, நம்ம ஒபிட்டோ 10th செஞ்சுரிக்கி ஆகும்போது அவனை எதிர்த்து நருட்டோ வேல்டே நின்று ஃபுல் வீடியோ இங்க டைட்டில் மேல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.